தமிழக மக்களுக்கு குட் நியூஸ். பொங்கல் பரிசு 3000 உறுதி. முதல்வர் அறிவிப்பு. அதாவது தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அதே சமயம் கடந்த 2 வருடங்களாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டில் பொங்கல் பண்டிகையின் போது ரொக்க பணம் எதுவும் வழங்கப்படவில்லை. நிதி பற்றாக்குறை காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இப்படியான நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் ரொக்க பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக சமீப காலமாகவே செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2.22 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தலா 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தலா 1.77 கோடி வேட்டி மற்றும் சேலைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதால் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. இந்த நிலையில் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பச்சரிசி, வெல்லம், கரும்பு துண்டு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கமாகும். அதன்படி இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்பு எப்போது வழங்கப்படும், அது தொடர்பான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பு மக்களிடமும் எழுந்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் ரொக்க பணமும் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் ரூபாய் 3000 முதல் 4000 வரை ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் வேஷ்டி, சேலையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக தமிழகத்தில் சுமார் 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 2,22,91,700 கிலோ பச்சரிசி, சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட உள்ளது. இதேபோல் 1,77,22,000 வேஷ்டியும் 1,77,64,000 சேலையும் நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு மற்றும் கரும்பு கொள்முதல் தொடர்பான அறிவிப்பு வெளியான பின்னர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கப்படும். அந்த டோக்கனில் எந்தெந்த தேதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவல் இடம்பெற்றிருக்கும். அதன் அடிப்படையில் ரேஷன் அட்டைதாரர்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான அறிவிப்புகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் டிசம்பர் 30 அன்று அல்லது டிசம்பர் 31 அன்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2022ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, முந்தரி, திராட்சை, வெல்லம் உள்ளிட்ட 20 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதேபோல கடந்த 2023ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் 2000 ரொக்கம் வழங்கப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டன. ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மாநிலமெங்கும் உள்ள ரேஷன் கடைகள் வழியே பரிசு பொருட்கள் சீராக சென்றடைய அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். அமைச்சர் காந்தி அளித்த பேட்டியில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளன. ஜனவரி 10ஆம் தேதிக்குள் விநியோக பணிகள் முழுமையாக முடிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் குடும்பங்கள் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு முன்பே பரிசுகளை பெற்று தடையின்றி பயன்படுத்த இயலும். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ரேஷன் கடைகள் வழியே இத்தொகுப்புகள் விநியோகிக்கப்படும். தாமதம் தவிர்க்கவும் தகுதியுள்ள எந்த குடும்பமும் விடுபடாதிருக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தமிழகம் முழுவதுமான உள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவார்கள் என அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரே கண்காணிப்புடன் விநியோக பணிகள் ஒழுங்கான முறையில் நடைபெறும் எனவும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தைப் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்க பணம் வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீதித்துறை அதிகாரிகள் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் 5000 வழங்க திட்டமிட்டிருந்தது. ஆனால் இப்போது 3000 வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இம்முடிவு பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 5000 வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 3000 வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் இதனால் பெரிய நிதிச்சுமை இருக்காது என முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாகும். இந்த பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படுகின்றன. முதலில் பரிசாக ரூபாய் 5000 வழங்க தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் திட்டமிட்டதாக கூறப்பட்டது. அதன்படி ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து மற்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என தகவல் வெளியானது. இருப்பினும் தமிழகத்தின் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பல நலத்திட்டங்கள், மானியங்கள், உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் போன்ற காரணங்களால் நிதி சவால்கள் அதிகரித்துள்ளன. இதன் விளைவாக ரூபாய் 5000க்கு பதிலாக ரூபாய் 3000 வழங்க அதிகாரிகள் பரிந்துரைக்க முதல்வர் ஸ்டாலின் அதனை ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் இந்த விரிவாக்கப்பட்ட திட்டம் செயல்பட தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளனவா என்பதை அறிய முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கிய கள ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு ஊழியர்களை கொண்ட சிறப்பு குழு நேரடியாக வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினருடன் பேசும். பொங்கல் பரிசு, மகளிர் உரிமை தொகை மற்றும் பள்ளி உதவி போன்ற நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கிடைத்துள்ளதா என விசாரித்து ஒரு படிவத்தின் மூலம் விவரங்களை சேகரிப்பார்கள். படிவத்தை சமர்ப்பிப்பவர்களுக்கு QR குறியீடு வழங்கப்படும். இதன் மூலம் கோரிக்கை நிலையை அறிய முடியும். மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணவும் அல்லது அவற்றை தேர்தல் வாக்குறுதிகளாகவும் திமுக தரப்பு முன்வைக்கும் என ஆளும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.